கோட்டையின் சாமியின் திருவடிகள் போற்றி. சிறு குழந்தையை தொட்டிலில் வைத்து பொதுவாக தாளாட்டவுமா, மெதுவாக தாளாட்டவுமா? ஜாலியாக இருக்குதா? சாமிக்கு முட்டை கிளம்பலாம். இது பரமத்திவேலூருங்க. இந்த சைடு பரமத்திவேலூர் இருக்கு. அப்படி இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு வந்து திருச்செங்கோடு இருக்கு. ஸ்ரீ ஆனந்த ஈஸ்வரர். என்ன பிஸ்கெட் சாப்பிட்றியா? யாரா உனக்கு பிஸ்கெட் கொடுத்தது? இதுல இருந்து இது கொட்டும் கேட்கல. டெரி பொம்மை. சூப்பர் சூப்பர் சூப்பர். தாய் குழம்பு, தாய் கிழமை எப்படி இருக்குது? குடிப்பாங்க. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் குடிக்கிறதோ இல்லை வேற ஏதோ குடிக்கிறதோ வந்து பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் பொவண்டாவை நிறையா ஊற்றி அதில் என்ஜாய் பண்ணி குடிக்கிறதாங்க பிடிக்கும். சூப்பராக இருக்கும். வணக்கம் பெருமக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோ டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து பிறந்த நாளுங்க. அதாவது 24வது பிறந்த நாள். என்னுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா இந்துங்க. பாப்பா வந்து லக்ஸியா அதிதிங்க. பாப்பாவுக்கு ஒரு வயசுக்கு மேலே ஒரு வயசாகி 2 மாதம் ஆகிருக்கு. அதாவது 1.5 வயசு ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா சரி உனக்கு மை தரேன். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போகிறோம். அதாவது கோட்டையன சாமி அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோயிலுங்க. அங்கே தான் போகிறோம். போகலாங்களா மக்களே? வாங்க மக்களே போகலாம். போய் கோட்டையன் கோயிலை வழிபட்டுட்டு சரி பாப்பாளுக்கு இருங்க என்ன இன்னைக்குன்ட்டு ப்ரோக்ராம் சொல்லிடலாம். அதாவது பரமத்தியில் இருக்கக்கூடிய கோட்டையன் சாமி கோயில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுங்க. அதுக்கப்புறம் கபலர் மலையில் இருக்கக்கூடிய குழந்தைவேல் முருகர் அப்படின்னு சொல்லி முருகர் கோயிலுக்கு போக போகிறோங்க. ஏன்னா நம்ம வந்து போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கவல்மலை தேர் போட்டு வந்திருப்போம். அந்த கபலர் மலை தேரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. மலை ஏற முடியல. சரி இன்னைக்கு இந்துக்கு பிறந்த நாளுங்களா, அதனால சரி நம்ம மலை ஏறி முருகரை வழிபட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேலரபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கும் போகிறோம். அதுக்கப்புறம் நல்ல ஹோட்டலில் போய் பிரியாணி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதாங்க இன்னைக்கியோட விழாக்கு. போகலாங்களா? வாங்க மக்களே, போயிட்டு ஜம்முன்னு ஜாலியாக இன்னைக்கு நாள் இப்படி தாங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? போய் மேலே குழந்தைவேல் முருகர் வழிபடுவோம். நம்ம குலதெய்வ கோயிலான கோட்டையன் சாமி வழிபடுவோம். அப்புறம் ஜேலரபாளையம் போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு அப்படியே ஜாலி வருவோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அதாவது வெஜிடபிள் பிரியாணி. நைட்டு கேக்கு வெட்டுவோம். கேக்கு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் தான். நான்வெஜ்ஜுக்கு நாட் அலவுடு. ஓகேங்களா? அதனால் இன்னைக்கு வந்து சைவம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பின்னி எடுத்துடலாம். ஓகே மக்களே, சரிங்க, கிளம்பலாம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. One hour later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலான கோட்டையன் சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. தெரியுங்களா கோபுரங்களாம்? ஆமாம், இதுதாங்க நம்ம குலதெய்வ கோயிலுங்க. இது வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் இருக்குங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் குலதெய்வ கோயில். இதுதான் ஃபஸ்ட் டைம் பாப்பா வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். அதுவும் இந்துக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறனால தான் குலதெய்வ கோயிலுக்கே வந்திருக்கிறோம். இதனால கூட்டிகிட்டே வர முடியலைங்க. பாப்பாவுக்கு 1 வயசு மேலே ஆயிடுச்சு. அப்போதான் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைமு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். வாங்க உள்ளே போய் வழிபடலாம். கோட்டையன் சாமியின் திருவடிகள் போற்றி. கோட்டையன் சாமியின் திருவடிகள் போற்றி. கோட்டையன் சாமியின் திருவடிகள் போற்றி. ஓகே, ஜாமன் கொடுத்தாச்சு.
ஹலோ சொல்லுங்க. ஹலோப்பா. சரிக்கா சரி ஆமாம் சரிக்கா. இங்கே பாருங்க மக்கள்ஸ், சிறு குழந்தையை தொட்டிலில் வைத்து பொதுவாக தாளாட்டவுமா, சரி மெதுவாக தாளாட்டவுமா. ஆள்றா பயப்படாதடா. அவன் பயந்துக்கிறான், விட்டுட்டு போயிடுவோம்லன்னு. ஜாலியாக இருக்குதா? பரவாயில்லப்பா, அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு ஐடியா. யாராவது வாங்கி வச்சாங்களா கோயில் சார்பில்லையான்னு தெரில. இது மாதிரி வந்தால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இதில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டலாம். அதுக்கப்புறம் வேண்டுதல், அதாவது எடைக்கு எடை காசு வைப்பதுன்னு நினைக்கிறேங்க, தராசு வச்சிருக்கிறாங்க. ஓகே முதல்ஸ், அவ்வளோதாங்க. நம்ம குலதெய்வ கோயிலான கோட்டை சாமி வழிபட்டாச்சு, அவ்வளோதான், கிளம்பலாங்க. அடுத்தது கபிலர்மலை கிளம்பலாம். ஓகே. 1 hour later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கபிலர் மலை வந்தாச்சுங்க. அதாவது நடை வந்து 1.5 வரல இருக்குங்களாமா. இப்போ நாங்கள் 12:30 வந்தாச்சு. ஓகே, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். இடும்பன் கோவில் மக்கள்ஸ், இடுமன் ஐயாவின் திருவடிகள் போற்றி போற்றி. விநாயகர் பெருமான் மக்கள்ஸ், விநாயகரை வழிபட்டுட்டு முருகரை வணங்குவோம். விநாயகர் பெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி. மக்கள்ஸ் இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது, முருகரை வீடியோ எடுக்க முடியாதுங்க. சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே ரைட். மியா மியா மியா. ஓ முருகா பால தண்டாயுத பணிக்கு அரோகரா. 15 minutes later. அவ்வளோதான் மகள்ஸ், மேலே வந்து மலைக்கு மேலே வந்து குழந்தைவேல் முருகரை வந்து வழிபட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுங்க, அதனால சாமி கும்பிட்டு வந்தாச்சு. மேலே பாருங்கள், வேறு லெவலில் உச்சி சொல்லுவாங்க, செமையாக இருக்க சொல்லுவாங்க. சரி மக்களே, உங்களுக்கு மலைக்கு மேலேருந்து வியூ பாயிண்ட்லாம் காட்டுறாங்க, வேறு லெவல் இருக்கும் பாருங்கள். இது பரமத்திவேலூருங்க, இந்த சைடு பரமத்திவேலூர் இருக்குது. அப்படி இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து திருச்செங்கோடு இருக்குது. ப்ளஸ் வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. அதுவும் இன்னும் இந்த மத்தியானம் பண்ணுறீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துக்கோன்னா வேறு லெவலில் இருக்கும் வியூ பாயிண்ட்லாம்.
மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜால்ரபாளையம் வந்தாச்சுங்க. இதை பாருங்க, ஸ்ரீ ஆனந்த ஈஸ்வரர் யோக திருக்கோவில் சித்தர் பீடம். அதாவது இந்த சிவனை வந்து அகத்தியர் வழிபட்டு போனதுங்களாமா. அகத்தியர் பீடம் போட்டிருக்கு. ஏன்னா உள்ளே வந்து சிவனை வழிபட்டுருக்கிறாங்க. ஜால்ரபாளையத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வாங்க வழிபடுவோம். ஸ்ரீ ஆனந்த ஈஸ்வரர் யோக திருக்கோவில் சித்தர் பீடம், அகத்தியர் மகாமுனிவர் பூஜித்த சிவலிங்கம், வடகரையாத்தூர் ஜால்ரபாளையம், பரமத்திவேலூர் வட்டம், நாமக்கல் மாவட்டமா. ஓம் ஷாய் நமக, ஓம் ஷாய் நமக, ஓம் ஷாய் நமக. எடுத்து விட்டு சாப்பிடுவோம். மக்கள்ஸ் ஜால்ரபாளையம் வந்து சிவனை வணங்கிவிட்டு, ஐயா வணங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலாக போனாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் போர்டு கூட கிடையாது. ஏன்னா பிரியாணி ஓரளவுக்கு செட்டிலான பிரியாணி, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. 100 200 2 பிரியாணி சாப்பிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு என்ன புங்க மரமா பாப்பா? புங்க மரம் தானே? என்ன மரம்? பாதனிக்காய் மரம். மக்கள்ஸ் இது பாதனிக்காய் மரங்களாமா. வேற லெவலில் இருக்குது பாருங்க. நிழல் அருமையாக இருக்குதுங்க. நிழல் பாருங்க எப்படி இருக்குங்களா? இந்த மரத்தடி தான் நின்றுட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. சரி மக்கள்ஸ், பேக்கரிக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு அப்புறம் நைட்டு கேக் வெட்டுவோம். ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதாவது நைட்டு வந்து கேக் வெட்டலாம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அது ஜாலியாக இன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு. சரி மக்களே, வாங்க பேக்கரிக்கு போவோம். A few moments later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ மணி 7 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கபலர் மலையில் ஒரு பேக்கரியில் வந்து 1/2 kg மட்டும் கேக் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வேக மழை பெய்யுது, சளி பிடிச்சிக்குங்க, பனி பெய்யுது, அதனால 1/2 kg மட்டும் போதுன்னு சொல்லி கேக் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நைட்டு வந்து கேக் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு போய் பார்க்கலாங்களா? வாங்க மக்களே, ஜாலியாக போய் பார்க்கலாம். இங்கே ஒரு ஆள் வந்தாச்சு. பிஸ்கட்ப்பா, என்ன பண்ணுற பாப்பா? பேர் பார்த்தீங்கன்னா லக்ஸியா அதிதி. ஹாய், என்ன பிஸ்கட் சாப்பிட்றியா? யாரா உனக்கு பிஸ்கட் கொடுத்தது? டாக்டர் வந்து பிஸ்கெட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன தெரில, பிஸ்கெட்டை தந்துட்டோம். சரி, ஓகே மக்கள்ஸ். வெஜிடபிள் பிரியாணி செய்வதற்கு முதலில் வந்து பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சாச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கருங்க. இது அப்படியே சும்மா ஒரு சுத்தணி வச்சு ஒரு சூட்டாக போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இப்போ கேரட் பீன்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தழை புதினா கட் பண்ணால் முடிஞ்சுங்க. அப்புறம் தக்காளி பழம்,
பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே இருக்கு. இவ்வளோதாங்க. இன்னொருத்த மாதிரி எப்படி கேட்க பாக்குறான் இங்க ஒருத்த மாதிரி இப்பவே கேட்க நீட்டுறியா இதுடா பாப்பா எங்கடா முன்னாடி ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறா கேக்குக்குள்ள ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான் போடுறான் வேற லெவல்றான் மோட்டை பத்துல உட்கார்ந்து இருக்கிறான் ½ கேஜி அரைக்கலாம் பெருசா இருந்துச்சு இது என்னன்னு தெரியல இன்னும் 2 வைக்கட்டுமா இது யாதரி பொண்ணு வச்சேன் இதுல இருந்து இது கொட்டும் கேக்கல வைக்குமா வாமா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ இந்துக்கு அவ வெட்டுற மாமா கொடுத்துரு பாப்பா அவ கேக்கு சாப்பிட மாட்டேங்கிறானா கொஞ்சம் கொஞ்சம் துளியால் மட்டும் அவர் கடி கடிச்சிட்டியா மகள் வெட்டி வச்சுங்க எல்லாமே ரெண்டுமே சுகர் பேஷண்ட் சக்கரை பேஷண்ட் வெட்டி போட்டலாம் 2-3 போடுங்கல்ல இவ்வளவு கேக்குங்க என்ன பண்றோம் எல்லாமே 2 பேருமே சக்கரை பேஷண்ட் சுகர் பேஷண்ட் எந்த இதுவும் இல்லைங்க இது நல்ல ஒரு கண்டிஷனா இருக்கிற வண்டி இது நம்ம தலைவர் வந்து கேக் கொடுக்குறோம் அதை சிக்கன் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலான்னா ஓடுறாரு சாப்பிடாம தலைவர் ஜேசிபி தலைவர் டைம் இல்ல சரி ஒரு நாளைக்கு சிக்கன் மட்டன் பிரியாணி ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள வச்சு போடுறோம் ஆமா ஆமா இல்ல இந்த வாரத்துல ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பா 4 மணிக்கு மேல கடையை க்ளோஸ் பண்ணா போதும் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி 7 மணிக்கு சாப்பிடலாம் இந்துக்கு அதாவது பர்த்டே கேளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெரி பொம்மை 550 ரூபாய்ங்க வரத்துங்களா நல்லா பெருசுங்க பாருங்க பண்டி இந்த உனக்கு வந்து இந்த பிறந்த நாளுக்கு டெரி பொம்மை வாங்கி கொடுத்துருக்கிறேன் 2 புது ட்ரெஸ் காலையில பாத்தீங்கன்னா என்ன கலர் போட்டிருந்தா பிங்க் கலர் போட்டிருந்தாங்க இப்ப வந்து ப்ளூ கலர்ல மேட்ச் பாருங்க சேம் 2 ட்ரெஸ் அப்புறம் டெரி பொம்மை ஓகேவா ஹாப்பி 24வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு 25ங்க 24 ஒரு வயசு தான் மொத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கரெக்டாக இருக்கு நீ வா வெற்றிகரமா புதினாவை கட் பண்ணியாச்சு இன்னும் அரிசி போடாமையே வச்சிருக்குது இந்த ஒரு ஆள் வேற கஷ்டம் நீங்க பாப்பா சேர்றா பாப்பா இருறா பாப்பா வேற தூக்கம் வருது ஆஹா ஜம் 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 நான் பண்ணா தயிர் பச்சடி ரெடி பண்ணல தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு ஏன் பாப்பா தயிர் பச்சடி ரெடி பண்ணி உனக்கு தயிர் வேண்டாம் சளி பச்சடி நம்ம உனக்கு வந்து வெறும் வெஜிடபிள் பிரியாணி மகள் இங்கே பாருங்க அப்படியே மீன் மேக்கர் வந்து மேலே அப்படியே அப்படியே போலாம்டா ஜம் ஜம் மறந்துட்டு இருக்கிறப்ப பாருங்க மீன் மேக்கர் ஓகே அவ்வளோதான் மகள் அடுத்தது அரிசி போடக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அரிசி போட்டு விடுங்க சிக்கன் பிரியாணி மிஸ் ஆயிடுச்சு சனிக்கிழமையா போச்சு பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடக்கூடாது அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருமா ஓகே சரி பாப்பா சரிடா இவன் வேற ஒருத்தன்
அவ்வளோதான் மக்கள், ஜம்முன்னு புதினாவையும் போட்டாச்சுங்க, அரிசியும் போட்டாச்சு, பீன்ஸ் கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகலமும் உள்ளே போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு குக்கரை மூடி வச்சு வேலை முடிஞ்சுதுங்க. எல்லாம் தெரிஞ்சது தான். ஆல்ரைட் பாருங்க, அப்படி பார்த்த வரைக்கும் அப்படியே கண்ணுள்ள காட்சியாக இருக்குது. ஆல்ரைட் விசில் போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. எது வேலையும் போடலாம். ஆல்ரைட் ஓகே மக்கள்ஸ், தயிர்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரைட், வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் மக்கள்ஸ், சும்மா ஜம்முன்னு அந்த கேரட்டுக்கும் பீன்ஸுக்கும் புதினா கொத்தமல்லி வாசம் அப்படி தூக்குதுங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டிருக்கு. என்ன வந்து சிக்கன் பிரியாணி தான் சூப்பராக இருந்திருக்கும். சனிக்கிழமையாக போச்சு. சரி விடுங்க, அடுத்த வருஷம் இந்துக்கு வந்து பர்த்டே ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்போ நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் வறுவல் எல்லாம் போட்டுக்கலாங்க. அருமை அருமை அருமை. ஓகே மக்கள், சாப்பிட்லாங்க. மக்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே போண்டாங்க, நல்லா செவனப்பு தான் குடிக்கணும். செவனப்பு குடிக்கிறதெல்லாம் விட்டாச்சுங்க. போண்டாவே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. அதாவது 1.5 லிட்டரு 1.5 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 1.5 லிட்டருங்க, 80 ரூபா தான். போண்டா வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எது செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது பேர் வேறு மறந்து போச்சுங்க. அது நவாப்பழத்தில் செய்கிறாங்க. குடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களாமா. குடல் புண்ணு இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும். கொஞ்சம் இல்லை, குடலுக்கு எது பிரச்சனை வராதுன்னு பாருங்களேன், நல்லாயிருக்கும். போண்டா வந்து அருமையாக இருக்குதுங்க. இது நம்ம பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் போண்டா குடிக்கலாம். நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட்டா கூட குடிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஏப்பம் நல்லா வருது. அருமை. தயிர் பச்சடி தயிர் பச்சடி இல்லாமல் பிரியாணி வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. நன்றா தூக்குடா. தலைவர் எப்பவுமே அப்படியே சும்மா சோஃபாவில் படுத்துட்டு தான் இப்படி தான் சாப்பிடுவாப்புல. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லப்பா. சாப்பிடவே எல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு இருக்கிற. ஆமாம், யார் சாப்பிட்டு நேரம் இந்த சீரியல் தான். இந்த சீரியல் வந்து ஒரு ஃபைட் விடுதா. பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதா? சரி சரி, இன்னும் வர வீடியோவில் சிக்கன் சாப்பிடு. எப்படி இருக்குன்னு மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லு. எப்படிங்க இருக்கு தாய் குழம்பு? தாய் கிழமை எப்படி இருக்குது பாரு. நல்லா 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 போட்டு தான் வந்துருப்பி. எல்லாம் காய பார்த்து போட்டு வந்துருப்பி. எடுக்குது சாப்பிடு. நாளைக்கு சந்திரங்க பார்த்துட்டு இதை இப்போ சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதுக்கு சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா வெந்திருக்கு காயெல்லாம். மீன் மேக்கரெல்லாம் சூப்பராக இருக்குதா? சரி சரி, நல்லா சாப்பிடு. மிஸ்டர் ஆல்வண்டி பெரியசாமி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சரி சாப்பிடு. ஓகே, இந்த சாப்பிடுங்க, எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. சேர்த்தோடு இந்த ஒரு ஃபைட்டோட ஒரு வாய் சாப்பிட எப்படி இருக்கு? அதாவது ராவா வந்து பிரியாணி சாப்பிட எப்படி இருக்குன்னு பாரு. அதோட ஒரிஜினல் டேஸ்ட் ஒன்று தெரியும். தயிர் பச்சடியோட கலந்து ரெடி சூப்பரா. ஓகே, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? 2 ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பரமத்தி கோட்டையின் கோயில் போனோம், அதுக்கப்புறம் கபலமலை தேர் போனோம். கபலமலை தேர் முடிஞ்சிருச்சு, முருகர் போய் வணங்கணும். தேர் முடிஞ்சதுக்கப்புறம் போனோம். அப்புறம் ஜாலரபாளையத்தில் சிவன் வணங்கிட்டு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு எப்படி இருக்குது? வெஜ்ஜுக்கு ஆறு சைவ பிரியாணிக்கும் ஒருத்தா? ஓகே.
கோயில் செஞ்ச சாப்பாடு மாதிரியே தெரியுது. கோயில் செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கா? என்ன சாப்பாடு? கேர்ள்ஸ், மீன் மேக்கரு இது எப்படி வந்துருங்கப்பா? நல்லா இருக்குல்லப்பா. இந்த மீன் மேக்கரை வந்து அப்படியே இந்த தயிர் பச்சடியில் அப்படியே டிப் பண்ணி அப்பா மீன் மேக்கரை வந்து தயிரில் டிப் பண்ணி சாப்பிடு, சூப்பராக இருக்குது. பிகாஸ் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உடம்பெல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்லதாக ஒரு மொபைல் வாங்க போகிறேன். வாங்குற அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப்லேயும் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ சொல்லக்கூடாது, செய்யணும். அது சொன்னாவே நடக்க மாட்டேங்குதுப்பா. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். ஆல் ரைட், விஷயத்துக்கு வருவோம். நல்லா எல்லாத்தையும் அதாவது பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படிங்கிறது தயிர் பச்சடியில் நிலைக்காமல் அப்படியே ட்ரிப் பண்ணாமல் சாப்பிட்டு போகணும். மீன் மேக்கர் வித் கேரட் பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. நீ சொன்னது உண்மைதான்ப்பா, கோயில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சூப்பர். சரி, நம்பால் விட்டு பட்டை கிளப்படாப்புல மகாஸ். உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம். ஏன்னா அன்னைக்கு பார்த்தா ஒரு வீட்டில் சாப்பிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கிறான், இன்னைக்கு ஒரு வீட்டில் சாப்பிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அது வந்து இந்த வீடு, அதாவது என்னுடைய மாமியார் வீடுங்க. வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் வீடு கட்ட போகிறாங்க. ஒரு 20 to 30 லட்ச ரூபாய் வீடு கட்ட போகிறாங்க. இது வந்து நம்ம வீடுங்க. அது இங்கே நான் வீடியோ போட்டுருக்க மாட்டேன், அங்கே போனால் தான் நான் வீடியோ போடுவேன். இனிமேல் இங்கேயும் வீடியோ போடலாம், அங்கேயும் போடலாம். ஓகேங்களா? கூடிய சீக்கிரத்தில் புது வீடு கட்டுவாங்க, அங்கே பட்டை கிளப்பலாம் இனிமேல். சரி மகளே, ஃபைனலா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே மகளே, சாப்பிட்டு வந்து பவாண்டாவோட மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருக்கனால தான் பார்க்குறீங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் அந்த லைக்கு கொடுங்க, லைக்கு தட்டி விட்டுப்போங்க. ஓகே மகளே, என்னால் எவ்வளோ சிறப்பாக தர முடியுமோ வீடியோ சிறப்பாக தரேன். ஓகே, சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். மக்காஸ், பவண்டாவை ஓப்பன் பண்ணிடலாம். எங்கேயும் இணைக்க முடியல, டைட்டாக இருக்குது. இவ்வளோதான் குடிப்பாங்க மகாஸ். செவனப்புக்கு இந்த பவண்டா பரவாயில்ல. ஓகே, குடிக்கிட்டோம் மக்கள்ஸ். அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவண்டா குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்து பவண்டா குடிப்பாங்க. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் குடிக்கிறதோ இல்லை வேறு ஏதோ குடிக்கிறதோ வந்து பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் பவண்டாவை நிறையா ஊற்றி அதில் என்ஜாய் பண்ணி குடிக்கிறதாங்க பிடிக்கும். சூப்பராக இருக்கும். சேஸ் மகளே, சேஸ். காரமாக பிரியாணி சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குளிர்பானத்தை குடிக்க சூப்பராக இருக்குதுங்க. மற்ற கூல்ட்ரிங்க்ஸுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, பவண்டோ நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா ஜாலியாக இதமாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. சூப்பர். நல்லா இருட்டாயிடுச்சுங்க. எல்லாம் கருகுமுன்னு இருக்குது. இல்லை இப்போ பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரப்போகுதா? அடுத்த அமாவாசை தானே? ஆமாம், அமாவாசை வரப்போகுதுங்க. அமாவாசை. நானே அமாவாசையில் பிறந்தேன்னா அதனால அமாவாசைன்னு சொல்கிறேன்னு சிரிக்குதுங்க. சரி மகளே, அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
இந்த மொபைல் வந்து சாம்சங் M34. வீடியோ எடுக்கிறது ரொம்ப சுத்த வேஸ்ட்டுங்க. அந்த பட்ஜெட்டில் வாங்கிட்டேன். இப்படி சிக்கத்தில் ஒரு நல்ல பட்ஜெட்டான ஒரு மொபைலாக வாங்குவோம். ஓகேங்களா? கம்மிங் அப்பில் நல்ல ஒரு வீடியோவா நல்ல ஒரு மொபைலில் கவர் பண்ணலாம். ஓகே ஓகே மகளே. சேஸ் பாய்.